வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, இப்போ சேலம் மாவட்டத்துல பொதுக்கூட்டத்துல விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. நிறைய பேசியிருக்காங்க. அதுல ஷார்ட்டா ஒரு டாப் 10 லிஸ்ட்டை வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதுல எதெல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும், எதெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல நீங்க எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க, வேணாங்கிறத ஸ்கிப் பண்ணிருங்க. ஆனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காசு வந்து கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க வீட்டு காசை கொடுக்கல, நம்மளோட காசை எடுத்து நமக்கே திருப்பி கொடுக்குறாங்க. அதனால அந்த காசை வந்து வாங்கிக்கோங்க. ஆனா காசை வாங்கிட்டு விசில் சின்னத்துல போய் ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க காதுலயே போயிட்டு விசில ஊதுங்க. எப்படி அவங்க செவுல்ல போய் விசில் ஊதுங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதுக்காக நீங்க வந்து விசில் சின்னத்துல தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல, உங்களுக்கு தோணும் இவங்க வந்தா நல்லா இருக்கும், இவங்களுக்கு ஓட்டு போட்டா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்களுக்கு யார் வந்தா நல்லா இருக்குமோ அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க. அதுக்கப்புறமா சோசியல் மீடியால எல்லாருமே ட்ரோல் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறாரு, பனையூரை விட்டு வெளியே வா அப்படிங்கிற அந்த மீமெல்லாம் அவர் ஒருவேளை பார்த்துட்டாரா என்னன்னு தெரியல, பார்த்துட்டு ரொம்பவே காண்டா பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, என்ன எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வா, பனையூரை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றீங்களே, என் வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட், ஆனா எனக்கு அப்படி கிடையாது, அதுதான் என் வீடு. என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அவர் வீட்டுல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா நம்ம எல்லாரையும் சேர்த்து மொத்தமா 8 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சும்மா வேற லெவலா இருந்துச்சு அந்த ஸ்பீச்சை கேட்கும் போதே. சோசியல் மீடியா அப்படின்னு சொன்னோன்னதான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. எனக்கு இல்ல, விஜய் அவர்கள் ஞாபகம் வந்ததா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அவர் சோசியல் மீடியால இதெல்லாம் பாப்பாரு அப்படிங்கறதே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சோசியல் மீடியால சில கியூட்டான மூமெண்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருந்தேன். இந்த பைட்ஸ் போகும்போது மக்கள்கிட்ட வந்துட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க குழந்தைங்க வந்து பின்னாடி இருந்துட்டு, அம்மா நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க, அப்பா நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல இருக்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா சித்தின்னு எல்லாரையுமே வந்துட்டு விசில் சின்னத்துல ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி, ஆசைப்பட்டு கேட்கிறாரு. ஒவ்வொரு டைமும் நம்ம மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு தான் இருக்கோம், மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை அவருக்கும் போட்டு பார்ப்போமே. அவர் இந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இப்ப இருக்க ஆட்சி சரியில்லையா அப்படின்னு நான் சொல்லல. அவர் சில விஷயங்கள் இந்த ஆட்சியில என்னெல்லாம் சரியில்லை அப்படிங்கறதையும் வந்து சொல்லியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ திருத்தணியில நார்த் இந்தியனை கஞ்சாவை போட்டு 3 இளைஞர்கள் வந்து அடிச்சு தாக்குனது, அதை பத்தி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க, அதை பத்தியும் பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா கோவையில ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை சம்பந்தம் பத்தியும் பேசியிருக்காங்க. நீங்க வந்துட்டு பெண்களுக்கான ஆட்சி தான் நடத்துறீங்க அப்படின்னா இதுல எங்க பெண்களுக்கான ஆட்சி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே கேட்டிருக்காரு. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கே ரொம்பவே கூஸ் பம்ஸா இருக்கு. அவருக்குள்ள எவ்வளவு ஒரு கோபம் இருந்தா அவர் இந்த மாதிரிலாம் பேசுவாரு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா அவர் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எனக்கு மட்டும் நீங்க ஏன் இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறீங்க, மத்த எந்த கட்சியை சேர்ந்தவங்க இருந்தாலும் அவங்க ஒரு மாநாடு போட்டாலோ இல்ல பொதுக்கூட்டம் நடத்தினாலோ இல்ல ஹால் ஃபங்க்ஷன் நடத்தினா இல்ல ஒரு ஹால்ல ஃபங்க்ஷன் நடத்தினாலோ அவங்களுக்கெல்லாம் நீங்க எந்த ஒரு டார்ச்சரும் கொடுக்க மாட்டீங்க, ஆனா எனக்கு மட்டும் ஏன் என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம எஸ்ஓபி அப்படிங்கிறதுக்கு புதுசா ஒரு விளக்கம் வர சொல்லியிருக்காரு. அது கேட்கறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எஸ்ஓபி அப்படிங்கிறது நார்மலா வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், ஆனா அது எனக்கு மட்டும் ஸ்டாலின் இல்ல ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி அவரை போற போக்குல ஒரு கலாய்ச்சி விட்டு போயிருக்காரு. இது உண்மைதானே? ஒவ்வொரு டைமும் அவங்க மாநாடு போடுறதா இருக்கட்டும் இல்ல பொதுக்கூட்டம் நடத்துறப்பா இருக்கட்டும், எப்ப அவங்க போய் பெர்மிஷன் கேட்டாலும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு தொடர்ந்து அவங்களுக்கு வந்துட்டு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை பத்தி வந்து தான் பேசியிருக்காரு. எப்ப வந்துட்டு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பையில இருந்தே யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு விஜய்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட யங்ஸ்டர்ஸுக்காக அவர் ஒரு சின்ன ஒரு அட்வைஸும் ஒன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காசை வாங்கிட்டு ஓட்டு யாருக்கும் போடாதீங்க, அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு ஏமாந்துறாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறத நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அதை ஒழிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்தா நல்ல ஒரு ஆட்சி நடக்கும் அப்படிங்கிறது இது என்னோட கருத்து மட்டும் இல்ல, உங்களோட கருத்தும் அதுதான் இருக்கும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்ன ட்ரோல் பண்றதுக்கு விமர்சனம் பண்றதுக்கு என்ன பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அதையும் தாண்டி தமிழ்நாட்டுல ஒரு டிஜிபி கூட இல்ல, அதை பத்தி யோசிச்சு அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் வந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன வந்துட்டு ஏ டீம் பி டீம் அந்த மாதிரிலாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவங்க கலாய்க்கிறதுக்கு அவங்க முதல்ல ஒர்த்தா அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா நான் வந்துட்டு சொந்தமா தனிச்சு நிக்கிறேன், ஆனா என்ன கலாய்க்கிற யாருமே அப்படி கிடையாது. அவங்க வந்துட்டு அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க நடத்த
நடத்தின கட்சி அதுலதான் வந்துட்டு அவங்க இருக்காங்க. என்ன மாதிரி சொந்தமா வந்துட்டு கட்சி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தில்லு திராணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தெரிக்க ஒரு அளவுக்கு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி நீங்க தனியா நின்று 1% வாங்கி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்த கட்சிகளுக்கு வந்துட்டு சவால் விட்டுருக்காரு. உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு ரொம்பவே ஒரு தைரியம் வேணும். ஒவ்வொரு மாநாட்டிலையும் பொதுக்கூட்டத்திலையும் விஜய் அவர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்ன எண்டிங்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேருக்கு இடையில தான் போட்டி, வேற யாருக்கும் கிடையாது, நாங்க வேற யாரையும் சீண்டவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இவங்களும் பெரிய நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம விஜய் அவர்களை வந்துட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்ப ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்களதான் நாங்க வந்துட்டு போட்டியா நினைப்போம். அவங்க பண்ற ஊழலையும் அவங்க பண்ற அட்டூழியங்களையும் தான் நாங்க எதிர்த்து கேட்போம். தேவையில்லாம அள்ளு சில்லுகள் எல்லாம் வந்துட்டு இதுல பேசுறத பத்தி எல்லாம் நாங்க பெருசா நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் எத்தனை தடவை சொன்னாலும் திரும்ப திரும்ப அவரை வேணும்னே வந்துட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஸ்டைல்ல சொல்லணும்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இவ்வளவு விஷயங்கள் இந்த மாநாட்டுல பேசியிருக்காரு. இதுல எது நல்லது, எது உங்களுக்கு வேணும், எது வேணாம் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். உங்களுக்கு அப்படிங்கறத விட நமக்கு எது வேணும், எது வேணாம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்குவோம். இதை வந்துட்டு ஒரு கட்சி, இந்த கட்சி வந்தா நல்லா இருக்கும், அந்த கட்சி வந்தா நல்லா இருக்கும், நான் வந்துட்டு தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நல்லது பண்ற யாராவது ஒருத்தவங்க வரணும். அது யாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்தா இங்க எல்லாமே மாறும் அப்படின்னு நானும் நம்புறேன், நம்மளும் நம்புவோம். இந்த பொதுக்கூட்டத்துல விஜய் அவர்கள் பேசினதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 5 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது, அதை ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.